வணக்கம் சார். வணக்கம். விஜய் சார் ரசிகர்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஜனநாயகன் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கு. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் சார்? நிச்சயமாக ஜனநாயகன் படம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சென்சார் போர்டு ஒரு வழியாக விசாரித்த அதே தனி நீதிபதியை விசாரிப்பாங்கன்னு வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே கூட நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். இது ஒரு சமரச முயற்சிக்கு இல்லை சமரசத்துக்கு கேவிஎன் நிறுவனம் வரப்போகிறாங்க. சமரசம் என்னென்னா சென்சார் போர்டுக்கு எங்களுக்குமா தானே, நாங்கள் சரி இறங்கி வரேங்க, படத்தை இதோட என்னவோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம், ஒத்துக்கிறோம். ஏன்னா கண்டென்ட் வந்தாகணும், படம் வந்தாகணும், அது தள்ளி எடுத்தும் போகக்கூடாது. இந்த படத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஈகோ பிரச்சனையை தாண்டி இதில் ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு, அதை தாண்டி தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஒரு பெரிய வரவேற்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்கிறது என்னென்னா, கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து 2025 நவம்பர் மாதத்திலிருந்து இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும், என்ன இன்னைக்கு 9 நேற்று வரைக்கும் ஒரு தியேட்டர் உரிமையாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாதுங்கன்றார். படத்தில் பெரிய பெரிய அடிச்சு நொறுக்கிற மாதிரியான படம்லாம் எதுவும் வரல. அப்படி நாங்கள் எதிர்பார்த்த படம் ஜனநாயகன் தான். ரிவைசிங் கமிட்டிக்கு போயாச்சு அப்படின்பொழுது ரைட்டுங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மாதம் இறங்க போது. விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் சொன்ன ஒரே விஷயம், பொங்கல், அந்த பொங்கலை பிப்ரவரி மாதம் கொண்டாடிட்டு போயிடுறோம் அப்படின்னு. அப்படி கொண்டாட்டமான ஒரு பொங்கலாக இருக்க போகிறது. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ அந்த 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணப்பட்ட வருஷன் தான் ஆர்சிக்கு போதா, இல்லை ஆர்சி பழையபடி பார்த்த அதே வருஷன் தான் போதா? இல்லை, அந்த 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ண தான். நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டாங்க சென்சார். எப்போவுமே சென்சார் பார்த்துட்டு அந்த 20 நிமிஷம் அப்படின்றாங்கல்ல, அந்த 20 நிமிஷத்தை ரிவைசிங் கமிட்டியில் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. ஃபுல் படமும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த 20 நிமிஷத்தில் என்னென்னு அதை கட் பண்ண பிறகு அதுக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கட் பண்ண பிறகு அந்த கட் பண்ண வெர்ஷனை ஒரு டிவிடியில் போட்டு பார்ப்பாங்க. அது கூட ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டாங்க. பார்த்துட்டு அவங்க இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் என்ன பிரச்சனை ஏது, அதை ஏற்கனவே நான் முன்னாள் சென்சார் அதிகாரிகிட்ட பேசும்போது சொன்னார். அது என்னன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த சென்சார்லாம் முடிஞ்ச பிறகு என்ன கட்டு என்ன மியூட்டுன்ட்டு எங்களுடைய அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏற்றுவாங்க. அது நமக்கு தெரியும். அந்த சர்டிஃபிகேட் வந்த பிறகு என்னென்ன இதில் அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இராணுவ அதிகாரி படம் பார்க்க போகிறாரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு சார். இப்போ அவர் படம் பார்க்குறாரா? அது என்ன தகவல் சார்? இல்லை, அது ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதில் மதம் சார்ந்த ஒரு வசனங்கள் வருது, சில காட்சிகள் வருது, குறிப்பாக இராணுவ சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது, பாதுகாப்பு அமைச்சகம் சம்மந்தப்பட்ட சில சின்னங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முறையாக அனுமதி வாங்கினாங்களா? அமரன் ஒரு படம் எடுத்தாங்க தமிழில். அது பார்த்திங்கன்னா முகுந்த் வரதராஜனுடைய ஒரு படம் தான். அது முன்னாள் இராணுவ அதிகாரி மறைந்த அப்போது கரெக்டாக அதுக்கெல்லாம் முறைப்படி அவங்க கரெக்டாக அனுமதி வாங்கியிருந்தாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் சில சின்னங்கள்லாம் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க போது ஒரு இராணுவ அதிகாரி, அவர் முன்னாள் இராணுவ அதிகாரி தான் இருக்கக்கூடிய, அவர் படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது கூட இருக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த சென்சார் பண்ணும்போது டைரக்டர் கூட இருப்பார். இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்போது ஹெச்என்ஓ கூட போகிறாரா, இல்லை ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து மட்டும் தான் போகிறாங்களா? இல்லை, பொதுவாக சென்சார் நடக்கும்போது எனக்கு அது ரிவைசிங் கமிட்டியில் சென்னையில் இப்போ ஒரு சென்சார் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர் குறிப்பாக டைரக்டர் இருப்பாங்க. அதில் எப்படின்னா சென்சார் இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா ரீலாக ஓட்டுவாங்க. எப்போவுமே சென்சார் நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு ரீல், 2 ரீல், 3 ரீல்னுவாங்க. இப்போ ஒரு ரீலில் இந்த இடத்துல இந்த பிரச்சனைங்க அப்படின்போது டைரக்டரோ அல்லது அவருடைய அசோசியேட்டோ அல்லது தயாரிப்பு சம்மந்தப்பட்ட தயாரிப்பு தரப்பினரோ அதை நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மியூட் வரணுங்க, இந்த இடத்துல கட் வரணும்னு ஒவ்வொரு ரீலுக்கும் அவங்க பார்த்து முடிச்சு சொல்லும் பொழுது இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, எடிட்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது டைரக்டரோட சேர்ந்து எடிட்டரும் போய் பார்த்து அந்த வெர்ஷனை கட் பண்ணி மியூட் பண்ணி அன்றைக்கே இமீடியட்டாக கொண்டு அன்றைக்கி சேர்த்தாங்கன்னா இமீடியட்டாக சர்டிஃபிகேட் இதுவாகிடும். இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வராங்க அப்படின் பொழுது அதை பார்த்துட்டு மறுபடியும் எல்லாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி மட்டும், ஏன்னா அந்த போர்ஷன் வரைக்கும் எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க டிக் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் ரைட்டுன்னு கொடுத்துருவாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அப்படி தான் இருக்கும். மேபி இயக்குனர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ அங்கே போய் அதை ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்காக கேட்குறேன் சார். இல்லை, ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கான இது இல்லை. உங்களுக்கு இந்த கட்டு இந்த மியூட்டுன்னு சொல்லியாச்சு. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பும்போது அவங்களே யாருக்கும் இதுதான் சொல்ல போகிறாங்க, நீங்கள் இது பண்ணுங்கன்னு இவங்க தரப்பில் சொல்லலாம். ஒரு நியாயத்தை நீங்கள் சொல்லும்பொழுது சில சென்சார் பார்க்கும்பொழுது அந்த சென்சார் ஆஃபீஸர்ஸுக்கும் படம் சென்சார் பார்க்கும்போது அந்த இயக்குனருக்கும் சில சமயங்களில் கடுமையான வாக்குவாதம் எல்லாம் கூட நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ மேபி இப்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா
படம் வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அது. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு, அதுக்காக ரொம்ப இறங்கிலாம் போயிட மாட்டாங்க, ஏற்றுக்கிறேங்கன்ற ஒரு விஷயத்துக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பராசக்தி சென்சார் இஷ்யூ அப்போ சுதா கொங்கர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க சார், நாங்கள் 2-3 வருஷம் படத்தை வச்சுருந்தோம், இங்கெல்லாம் வந்து மியூட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி 2-3 வருஷம் வச்சுருந்தோம், அவங்க சொன்னோன்னு நாங்கள் டக்குன்னு வந்து பண்ணிட்டோம். அந்த மாதிரி வந்து இவங்க எதுவும் பிளான் பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுக்கப்புறம் தான் அந்த எடிட்லாம் பண்ணணுமா சார்? இல்லை இதுக்கப்புறம் தான் எடிட்டே பண்ணுவாங்க வந்து. அது கொஞ்சம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துகிட்டு அதை எடுத்துன்னு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு எடிட்டிங்கோ இதுவோ எல்லாத்தையும் உட்காந்து மொத்தமாக பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து ஸ்பாட் எடிட்டிங்கே வந்துச்சு, ஸ்பாட் டப்பிங்லாம் வந்துச்சு. நீங்கள் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களா, அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி மாதிரி ஒரு நம்ம பழைய டெலிஃபோன் பூத்து மாதிரி இருக்கும், அது அதை விட கொஞ்சம் பெருசாக அங்கே நின்று டப்பிங் பேசுகிறாங்க, அங்கே நின்று போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வந்துடுச்சு. இப்போ நான் சொல்கிறது உண்மையில் ரிவர்சிங் கமிட்டிக்கு போயிட்டு இந்த கட்டு இந்த மியூட்டுன்னு சொன்ன உடனே அடுத்து அவங்க உடனே அந்த அந்த கண்டென்ட் அமிச்ச உடனே சாயங்காலமே அவங்க பண்ணிட்டாங்கன்னா படம் 19 இல்லை 20 கூட வந்துடுங்க. நீங்கள் எத்தனை நாள் சார் ஆகும் இந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கு? இல்லை ஒரு வேளை இதுவும் கொஞ்சம் இழுபறியாக ஒரு பார்க்குறதுக்கு இந்த ப்ராசஸிங்க்கு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா பிப்ரவரி 26ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. நான் சொல்கிற மாதிரி டக்குன்னே அதை பார்த்து முடிச்சு ஓகேங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா 19 அல்லது 20ஆம் தேதி இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சார் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் போயிட்டுருக்கு, அது இன்னும் அவங்க வித்ட்ரா பண்ணவே இல்லை, அது எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை அவங்க வித்ட்ரா பண்ணுறதுன்னா ஏற்கனவே ஓகே வந்து இந்த ரிவர்சிங் கமிட்டிக்கு போகாமல் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனதுனால தான் வந்த பிரச்சனை வந்து. நாங்கள் ரிவர்சிங் கமிட்டிக்கு அமிச்சோம், நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்ற வந்த பிரச்சனை தான். அதை வந்து வாபஸ் வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. சார் ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு எந்த அப்டேட்டுமே இல்லை, மேபி வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ணலாம் நினச்சிருக்கலாம், பட் படமும் வந்து ரிலீஸ் ஆகலை. விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு லோவாக இருக்காங்க இந்த ஒரு பீரியடில். இந்த டைமில் வந்து ஏதாவது கிளிம்ஸோ இல்லை வந்து ஒரு டீசரோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை நிச்சயம் பிரமாதமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ட்ரெய்லர் வந்தது, ஒரு ஆடியோ லான்ச் நடத்தாங்க, அந்த ஆடியோ லான்ச்சு மலேசியாவே ஒரு வரலாறு காணாத கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம்னு சொல்லி மலேசியாவில் உள்ள கின்னஸ் புத்தகத்தெல்லாம் வந்து அதனுடைய பதிவை போட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த ஸ்டேடியத்தில் ஒரு இந்தோனேஷியா மலேசியா மேட்ச் ஒன்று நடந்திருக்கு, அந்த மேட்ச்சுக்கு தான் எங்கள் நாட்டிலே அதிகப்படியாக வந்த கூட்டம் வந்து, ஏசியாவிலே பெரிய கூட்டம் வந்தது அதுதான். அதற்கு அடுத்து வந்த கூட்டம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தான் சொல்லி அவங்க வந்து அந்த கின்னஸ் புத்தகத்தில் வந்து இடம்பெற வச்சுருக்காங்க. அது தாண்டி அந்த நாட்டுடைய பிரதமர்லாம் கொஞ்சம் மலைச்சு போயிட்டார் வந்து. அங்கே இருக்கிற அந்த மன்னர்லாம் யார்ப்பா இவர் அப்படின்ற கேட்குற அளவு, அவங்களுக்கு ஒரு நடிகர்னு தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு தெரியும், இப்படி ஒரு கூட்டம் இருக்குது யார்ப்பா அவர்னு. அந்த வேகத்தோட படம் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி வேற அளவில் கொண்டாடி இருப்பாங்க. உண்மையிலே ரசிகர்கள் கொஞ்சம் அப்படி அந்த பூஸ்ட் குறைஞ்சி போச்சு வந்து கிளிம்ஸ் வீடியோ அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி இல்லது ஏதாவது ஒரு போஸ்டர்ஸு இல்லை விஜயோடைய ஒரு லுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், வந்து தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ராவணம் மவண்டா அந்த சாங்கோடைய கிளிம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், பண்ணியே தான் ஆகணும். விஜய் சார் ஃபேன்ஸை தாண்டி தமிழக மக்களுக்கே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வந்து அந்த போஸ்ட்போன் ஆனதுக்கு பிறகு பயங்கரமாக அதிகமாகிடுச்சு சார். ரசிகர்கள் வந்து எந்த மனநிலை இப்போ இருப்பாங்க சார்? இந்த மாதிரி ரிவர்சிங் கமிட்டிக்கு போயிருக்கு அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? இல்லை அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஒரு சாதாரண படத்தை சூப்பர் படமாக, ஒரு சூப்பர் படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக ஆக்கி விட்டாங்க. சரி, என்னதான் அந்த படத்தில் இருக்குது, என்னதான் விஜய் இந்த படத்தில் அரசியல் பேசியிருக்காரு, என்ன அரசியல் வந்து அவருடைய விஜயோடைய பாணியில் சொன்னோம்னா அரசியல் எதிரி கொள்கை எதிரி இவங்க 2 பேரையும் பற்றி இதில் பேசியிருக்காரா, இல்லது வேறு ஏதாவது தொடாத ஒரு பிரச்சனையை தொட்டிருக்காரா, மக்களுக்கான பிரச்சனையை ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னும் பொழுது இதை பார்ப்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வரும். சாதாரண ஆட்கள் கூட ரைட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துடுவாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பொங்கலை தாண்டி இப்போ அதிகத்தில், அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ அந்த டேட்டில் வந்து நிறைய சின்ன படங்களும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க சார். இப்போ 14, 20, 26 அப்படின்னும் போது அந்த திரைப்படங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அது இந்த படம் வரதுனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும்? இல்லை, அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் தள்ளி தான் போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் யாரை ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தேட்டருக்காரங்களாம் வந்து என்ன சொல்கிறது வந்து யானை பசியில் இருக்காங்க. சின்ன படங்கள்லாம் அவங்களுக்கு சோளபொரி மாதிரி வந்து அவங்களுக்கான தீனி ஜனநாயகன் வருது அப்படின் போது இப்போ நீங்களாம் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருங்க, இந்த படம் ஓடி முடிக்கிட்டோம், நாங்கள் ஏதோ 4 காசு பார்க்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க சாமி அப்படின்ற அளவுக்கு இவங்களும் வந்து வந்துடுவோம். ஏன்னா 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 1100 ஸ்க்ரீன்ஸில் கிட்டத்தட்ட 1050 ஸ்க்ரீனு இப்படி கூட வச்சுங்க, ஒரு 50 ஸ்க்ரீன் நீங்கள் விட்டுருங்க, 1050 ஸ்க்ரீன் வந்து ஜனநாயகம் தான். நீங்கள் பொங்கல் கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்தது, இன்னொரு படம் வந்தது, போட்டிக்கு வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் 800 ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும், 750 ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குன்னாங்க. சாலிடாக 1050 1100 ஸ்க்ரீன்ஸும் போது வசூலை வேறு விதமாக பார்த்துருவாங்க. மற்ற படங்கள்லாம் அப்படி
ஒதுங்கி அடுத்துக்கா ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அந்த வசூல் அப்படின்னு வந்து சொல்லும் போது எந்த அளவுக்கு சார் இது போய் வந்து அதோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, நான் ஒரு தேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்டிருந்தப்போ அவர் சொன்னார் வந்து பொங்கலுக்கு இந்த படம் வந்திருந்தேன் அப்படிங்க அப்படின்னு சாலிடாக தமிழ்நாட்டில் வரைக்கும் 150 to 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குங்க அப்படின்னாரு. அதுக்கு இன்னொரு காரணம் அவர் சொன்னார் என்னென்னா, ஒரு பண்டிகை நாளில் போனஸ் கிடச்சிருக்கோம், அப்புறம் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகை வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு மூடு ஒன்று கிரியேட் ஆகுது இல்லைங்களா, காசை வந்து செலவு பண்ணுறது மீன்னா இப்போ நம்ம வந்து பெருநகரத்தில் இருக்கிறோம். சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் பீச் இருக்குது, கோல்டன் பீச் இருக்குது, அப்புறம் வள்ளூர் கோட்டை இருக்குது, சுற்றுப்பயணம் மால் இருக்குது. இப்போ டவுன்லேயும் கிராமப்புறங்கள்லேயும் ஒரு பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிளம்புடா தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு, தேட்டருக்கு ஏற்ப ஜனநாயகம் போகலாம் அப்படின்ட்டு ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க, ரசிகர்கள் இன்னொரு முறை பார்ப்பாங்க, ஃபேமிலியோடு வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு பெரிய வசூல் நாங்கள் அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தேட்டரு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வேர்ல்டு முழுக்க உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 4200 தேட்டரில் இந்த படம் வந்து 4200 ஸ்க்ரீன்ஸில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு முன்னை விட இந்த படத்துக்கு ஐப்பு அதிகம்னு வாங்க போய் பார்த்தலாம். ஏன்னா எக்ஸாம் இல்லை, T20 வேர்ல்டு கப் தான் நடக்குது, அது ஒரு பெரிய பாதிப்புலாம் உண்டாக்காது, பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக வருவார்கள் இந்த படத்துக்கு. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.